வணக்கம். இது டிபிஎன் லங்காவின் பிரதான செய்திகள். ராஜித சேனரத்ன மீது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல். மொனராகலைக்கு 45 பயணிகளுடன் பயணித்த அரச பேருந்து விபத்து. இலங்கையில் போதைப்பொருள் குற்றங்களுக்கு மரண தண்டனை. அனுர அரசு அதிரடி தீர்மானம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகிய நிசங்க சேனாதிபதி. யாழ் செம்மணி மனித புதைக்குழி மேலும் 9 எலும்புக்கூடுகள் அடையாளம். வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சினைகள் குறித்து சஜித் முக்கிய கலந்துரையாடல். சாகர காரிய வசதிக்கு பிணை. வெளிநாட்டு பயணத்தடை. செம்மணி புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்ட கைவளையல். தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை நிலையம் ஒன்றில் முறைகேடு. எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. முஸ்லிம் பெண் ஊழியர்களின் ஆடையால் தடுக்கப்பட்ட நியமனம். முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. நண்பரின் 11 வயது மகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தவருக்கு 40 ஆண்டுகள் கடூழிய சிறை. அம்பாறையில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 2 கைது. மீண்டும் வளமைக்கு திரும்பிய கடவுச்சீட்டு விநியோகம். அனுராதபுரத்தில் ஏற்படவிருந்த பாரிய விபத்தை தெய்வாதீனமாக தடுத்த காவலாளி. மாளிகாவத்தையில் பட்டப்பகலில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு. உயிரிழந்தவர் குறித்து வெளியான தகவல். சித்தி எய்தாத தமக்கு பட்டம் ஏன் வழங்கப்பட்டது என கோரி பல்கலைக்கழக மாணவன் வழக்கு. சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலையுச்சத்தை எட்டும். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. லண்டனில் நெருக்கமான நாமல் சரித் அபேசிங்கவின் நட்பு. அம்பலமாகியுள்ள பல ரகசிய தகவல்கள். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் மீன்பிடி அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. ராஜித சேனாரத்ன கடத்தொழில் அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகற்றும் பணியை கொரிய நிறுவனம் ஒன்றிடம் ஒப்படைத்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு நிதியிழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பிலேயே பிரதிவாதியான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொனராகலையிலிருந்து தனமல்வில நோக்கி சுமார் 45 பயணிகளுடன் பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஒன்று புத்தள மகக்கொடைய பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று அதிகாலை 3:55 மணியளவில் வீதியை விட்டு விலகி சுமார் 15 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நடந்துள்ளது. பேருந்து வாகனத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. விபத்தில் பேருந்து சாரதி சிறு காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்து இடம்பெற்ற விதம் தொடர்பான மேலதிக தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் புத்தள காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளில் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் 102வது நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் திங்கட்கிழமை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டன. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட 102 நாட்கள் அகழ்வு பணிகளின் போது மொத்தம் 524 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 513 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. நீதிமன்ற உத்தரவின்படி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக 56 நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதன் 48வது நாளான இன்றைய தினம் 9 புதிய எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 7 எலும்புக்கூடுகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக மீட்கப்பட்டுள்ளன. இன்றைய அகழ்வுப்பணியின் போது சான்று பொருட்களாக மாட்டின் காலில் அடிக்கப்படும் லாடம் ஒன்று மற்றும் கைவளையல் ஒன்று ஆகியவை மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அந்த பகுதிகளில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு அண்மையில் நாடாளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கு தற்போது காணப்படும் முக்கிய பிரச்சினைகளை அடையாளம் காண்பதே இந்த சந்திப்பின் பிரதான நோக்கமாக அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டதுடன் அவற்றுக்கு எதிர்க்கட்சி என்ற வகையில் தேவையான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் சமூக பிரச்சினைகளை அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு வருவதுடன் அவற்றுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் தாம் நேரடியாக தலையிடுவதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
மக்களின் பிரச்சினைகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கு உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் மற்றும் சட்டத்தரணி சாகர காரியவசத்தை பிணையில் விடுவிக்க கடுவல நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாச உத்தரவிட்டார். இதன்போது தலா 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் வெளிநாட்டு பயணத்தடையுடனும் சாகர காரியவசத்தை பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் சட்டத்தரணியுமான சாகர காரியவசம் இன்று காலை மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தால் கைது செய்யப்பட்டு தற்போது கடுவல நீதவான் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் மற்றும் சட்டத்தரணி சாகர காரியவசம் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை மா அதிபர் குறித்து அவர் அளித்த அறிக்கை தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்துக்கு அவர் வந்தபோது கைது இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தில் முன்னிலையாகியுள்ளார். காவல்துறை மா அதிபர் தொடர்பில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் குறித்து இடம்பெற்று வரும் விசாரணைக்கு அமைய வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருகை தந்துள்ளார். வழங்கப்பட்டுள்ள அறிவித்தலுக்கு அமைய இன்று காலை 10:30 மணிக்கு குறித்த பணியகத்தில் முன்னிலையாக உள்ளதாக முன்னதாக அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை காவல்துறை மா அதிபர் தொடர்பாக தாம் வெளியிட்ட கருத்து தவறாக வியாக்கியானம் செய்யப்பட்டுள்ளதாக சாகர காரியவசம் மேலும் குறிப்பிட்டார். செம்மணி மனித புதைக்குழியின் 102வது நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டன. இதுவரையிலான 102 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 524 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 513 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 48வது நாளான இன்றைய தினம் திங்கட்கிழமை 9 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாட்டின் காலில் அடிக்கப்பட்டும் லாடம் ஒன்றும் கைவளையல் ஒன்றும் சான்று பொருளாக மீட்கப்பட்டுள்ளது. தரம் 5 புலமைப் பரிசில் பரீட்சை இடம்பெற்ற பரீட்சை நிலையம் ஒன்றில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடு தொடர்பில் பரீட்சை திணைக்களம் ஊடாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி டிஎன்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் உரிய வலய கல்வி பணிமனை மட்டத்திலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினார். கேகாலையில் பரீட்சை நிலையம் ஒன்றில் 2026ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் போது மாணவர்களுக்கு 15 நிமிடங்கள் தாமதமாக வினாத்தாள் வழங்கப்பட்டு உரிய நேரத்துக்குள் மீள சேகரிக்கப்பட்டதாக மாணவர்களும் பெற்றோரும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதியை உறுதி செய்ய வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் முன்னதாக வலியுறுத்தியிருந்தது. இவ்வாறான சம்பவங்களால் மாணவர்களுக்கு ஏற்படும் அநீதிகள் குறித்து அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நியாயம் கிடைப்பதை உறுதி செய்ய தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டார். அத்துடன் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் முஸ்லிம் பெண் ஊழியர்களின் ஆடையை காரணம் காட்டி கடமை பொறுப்பேற்பதை தடுத்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எனவே வைத்தியசாலையில் நியமனம் பெற்ற உதவி சுகாதார உத்தியோகத்தர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கல்முனை பிராந்திய அலுவலகத்தில் 5 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சட்டத்தரணி முபாரக் அஷம் வழிகாட்டலில் குறித்த முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்பிரச்சினையை சுமூகமான முறையில் தீர்த்துக் கொள்வது தொடர்பில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளரையும் சம்பந்தப்பட்ட சுகாதார அதிகாரியையும் சட்டத்தரணி அஷம் மற்றும் சட்டத்தரணி ருடானி சாகிர் ஆகியோர் நேரில் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டனர். எனினும் குறித்த சந்திப்பின் போது நியமனம் பெற்ற உதவி சுகாதார உத்தியோகத்தர்கள் வேறு வைத்தியசாலைகளுக்கு இடமாற்றம் பெற்றுச் செல்வதே இதற்கான சிறந்த தீர்வாகும் என்ற நிலைப்பாட்டை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
இதனையடுத்து பாதிக்கப்பட்ட உதவி சுகாதார உத்தியோகத்தர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைகளின் அடிப்படையில் அவர்களின் அடிப்படை உரிமைகள் அப்பட்டமாக மீறப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் சட்டத்தரணி எஸ்.எம். ஊடகங்களிடம் பேசுகையில், நாளை அல்லது நாளை மறுதினம் குறித்த அடிப்படை உரிமை மீறலுக்கு பொறுப்பான வைத்திய அதிகாரிகளுக்கு உத்தியோகபூர்வ அறிவித்தல்கள் அனுப்பப்படும் என எதிர்பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து முறைப்படியான சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் விசாரணைகளும் தீவிரமாக முன்னெடுக்கப்படும் என்றும் நம்புகிறோம் என்றார். இதன்போது சட்டத்தரணி எஸ்.எம்.உடன் சட்டத்தரணி ருடானி சாகிரும் பிரசன்னமாகியிருந்தார். பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும் வகையில் இவ்விடயம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனுவை தாக்கல் செய்வதற்கான முதற்கட்ட ஏற்பாடுகளும் பாதிக்கப்பட்ட தரப்பின் சார்பில் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நண்பரின் 11 வயது மகளை பாரதூரமான பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட 36 வயதுடைய நபருக்கு 40 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா தீர்ப்பளித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறும் 2 லட்சம் ரூபாய் நீதிமன்ற அபராதமாக செலுத்துமாறும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2015 மற்றும் 2016 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் வவுனியா தரணிக்குளம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தாயினால் கைவிடப்பட்ட நிலையில் தந்தையின் பராமரிப்பில் வசித்து வந்த 11 வயதுடைய சிறுமியே குறித்த பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமியின் தந்தையின் நண்பரான 36 வயதுடைய குறித்த நபரே இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசாரால் 2016 ஆண்டு வவுனியா நீதிவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற வழக்கு நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக குறித்த நபருக்கு எதிராக 2025 ஆண்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் குற்றப்பத்திரிகை வவுனியா மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. எனினும் வழக்கு நடவடிக்கைகளின் போது குறித்த எதிரி தலைமறைவாகியிருந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக எதிரி இன்றைய நிலையில் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் நடவடிக்கை மேற்கொண்டது. வழக்கு விசாரணையின் போது அரச சட்டவாதியினால் நெறிப்படுத்தப்பட்ட சாட்சிகள் மற்றும் ஆவணங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் குறித்த குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தீர்மானித்தது. இதனையடுத்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா குறித்த எதிரிக்கு 40 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். அத்துடன் பாலியல் துஷ்பிரயோகத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் 2 லட்சம் ரூபாய் நீதிமன்ற அபராதமாக செலுத்துமாறும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தண்டனை தீர்ப்பை வழங்கிய போது வழக்கு நடவடிக்கைகளின் போது எதிரி தலைமறைவாகியிருந்தமை குறித்த சம்பவத்தினால் சிறுமிக்கு ஏற்பட்டதாக கூறப்படும் கடுமையான உடல் மற்றும் உள பாதிப்புகள், அத்துடன் சமூகத்தில் அதிகரித்து வரும் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் ஆகியவற்றை நீதிமன்றம் கவனத்தில் கொண்டதாக நீதிபதி ஏ ஆனந்தராஜா சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் நீதித்துறை கடுமையான அணுகுமுறையை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தையும் இந்த தீர்ப்பு எடுத்துக்காட்டுவதாக குறிப்பிடப்படுகிறது. இவ்வழக்கில் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் அரச சட்டவாதி ஸ்ரீ சிவஸ்கந்த ஸ்ரீ வழக்கை நெறிப்படுத்தியிருந்தார். அம்பாறையில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கல்முனைக்குடி மற்றும் சாய்ந்தமருது பகுதிகளைச் சேர்ந்த 30 மற்றும் 44 வயதுடைய 2 சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அம்பாறை மாவட்ட புலனாய்வு உத்தியோகத்தர் AR பிர்தலப்ஸுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போதே இந்த கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 2400 மில்லிகிராம் மற்றும் 2970 மில்லிகிராம் எடையுடைய ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் போதைப் பொருளை நிரப்புவதற்கு பயன்படுத்தப்பட்ட மைக்ரோ ரக நவீன இலத்திரனியல் தராசு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் இக்கைது நடவடிக்கையின் போது கல்முனை நீதிவான் நீதிமன்றத்தினால் திறந்த பிடிபிராந்து பிறப்பிக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவரும் கைதாகியுள்ளார். சந்தேக நபர்கள் இருவரையும் சான்று பொருட்களுடன் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான மேலதிக விசாரணைகளை சாய்ந்தமருது காவல்துறையினர் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கணினி அமைப்பில் ஏற்பட்ட அவசர செயலிழப்பு தற்போது வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செயலிழப்புக்கு உள்ளான கணினி அமைப்பு தற்போது சீரமைக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் மகேஷ் கருணாதாச தெரிவித்துள்ளார். கணினி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இன்று முற்பகல் கடவுச்சீட்டுகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகளுக்கு தடை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இன்று காலை கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கணினி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த இடையூறு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கணினி அமைப்பை விரைவில் வழமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்திணைக்களத்தின் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டு தலைவர் சமிந்த பத்திராஜ தெரிவித்தார். அனுராதபுரம் தகியாயகம சந்திக்கு அருகில் தொடருந்து கடவை இயங்காமையினால் ஏற்படவிருந்த பாரிய விபத்து தொடருந்து கடவை காவலாளியின் சாதுரியமான செயலால் நூலிலையில் தவிக்கப்பட்டுள்ளது. கெலியத்தவிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த ரஜரட்ட தொடருந்து நேற்று பிற்பகல் அனுராதபுரம் புதிய நகர் தொடருந்து நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இதன்போது தொடருந்து கடவை இயங்காததன் காரணமாக மக்களும் வாகனங்களும் தொடருந்து பாதையை கடந்து இருபுறமும் சென்று கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அந்த நேரத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த தொடருந்து கடவை காவலாளி உடனடியாக செயற்பட்டு தொடருந்து சாரதிக்கு எச்சரிக்கை விடுத்ததுடன் தொடருந்து பாதையை கடந்து கொண்டிருந்த வாகனங்களையும் பொதுமக்களையும் எச்சரித்துள்ளார். அதற்கமைய எந்தவித ஆபத்துமின்றி தொடருந்து பாதையை கடப்பதற்கு வாகனங்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டதன் பின்னர் ரயிலில் பாதுகாப்பாக இயக்கப்பட்டுள்ளது. தொடருந்து கடவைக்கு அருகில் பொருத்தப்பட்டுள்ள சோலார் பேனல் ஒன்றில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே தொடருந்து கடவை இயங்காமல் போனதாக தொடருந்து கடவை காவலாளி தெரிவித்துள்ளார். மாளிகாவத்தை பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் போதைப்பொருள் கும்பல் கொடுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் மாளிகாவத்தை ஸ்ரீ சங்கராஜ மாவட்டத்தில் உந்துருளியில் பயணித்த இருவரால் நேற்று பட்டப்பகலில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதில் பாதாள உலகத் தலைவர் காஞ்சிபாணி இம்ரானின் தந்தையின் சகோதரின் மகனான 54 வயதான முகமது அஸ்மி மொஹுதீன் உயிரிழந்திருந்தார். இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர் மாளிகாவத்தையில் உள்ள சங்கராஜ மாவத்தை பகுதியில் நீண்ட காலமாக இரும்பு வியாபாரம் செய்து வந்தவர் என்றும் இவர் மீது பாதாள உலக குற்றங்களில் தொடர்பில்லை என்றும் போலீஸ் கூறுகின்றது. மாளிகாவத்தை பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பிரான்சில் வசிப்பதாக கருதப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவனான குடு அஞ்சு என்பவரால் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீஸ் தரப்பு சந்தேகிக்கிறது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் மாளிகாவத்தை ஸ்ரீ சங்கராஜ மாவட்டத்தில் உந்துருளியில் பயணித்த இருவரால் நேற்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவன் கஞ்சிபானை இம்ரானின் நெருங்கிய உறவினர் என தெரியவந்திருந்தது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த 54 வயதானவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மாளிகாவத்தை பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பிரான்சில் வசிப்பதாக கருதப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவனான குடு அஞ்சு என்பவரால் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீஸ் தரப்பு சந்தேகிக்கிறது. அண்மையில் ரத்மலானை பகுதியில் குடு அஞ்சுவின் நெருங்கிய சகா ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதுக்கு பழிவாங்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர். அருகிலுள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்த சிசிடிவி கேமராவிலும் இந்த துப்பாக்கிச்சூடு பதிவாகியுள்ளது. கொழும்பு மாவட்ட பொறுப்பு பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த சொய்சாவின் தலைமையிலும் கொழும்பு மத்திய பிரிவு பொறுப்பு சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் மகேஷ் குமாரசிங்கவின் மேற்பார்வையிலும் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. பரீட்சையில் சித்தி எய்தாத தமக்கு உயர் டிப்ளோமா பட்டம் எவ்வாறு வழங்கப்பட்டது என கேள்வி எழுப்பி கொழும்பு பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் நீதிமன்றில் நட்ட ஈடு கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ மற்றும் நிதிப்பீடத்தின் பீடாதிபதி உள்ளிட்ட குழுவினரிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு பெற்றுத்தருமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஷகான்குமார் அத்துக்கோரல என்ற மாணவர் நுகைகொடை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளார். பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவர் மற்றொரு மாணவர் மூலம் தன்னிடம் கோரிய 80,000 ரூபாய் பணத்தை வழங்க மறுத்ததால் பல்கலைக்கழக இறுதிப் பரீட்சையில் தாம் சித்தியடையவில்லை என அறிவிக்கப்பட்டதாக அந்த மாணவர் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார்.
திட்டமிட்ட அடிப்படையில் தாம் உள்ளிட்ட சில மாணவர்கள் பரீட்சையில் தோல்வியடைய செய்யப்பட்டதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இவ்வாறான பின்னணியில் மீண்டும் எந்தவொரு பரீட்சையும் நடத்தப்படாமல் முதற்கட்டத்தில் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்ட தாம் உள்ளிட்ட மாணவர்கள் சிலர் சித்தியடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் இறுதிப் பரீட்சையில் சித்தி எய்தவில்லை என அறிவிக்கப்பட்ட தாம் உள்ளிட்ட சில மாணவர்களுக்கும் பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டுள்ளதாக அவர் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார். ஆரம்பத்தில் சித்தி எய்தவில்லை என அறிவிக்கப்பட்ட மாணவர்கள் மீண்டும் எந்தவொரு பரீட்சையும் நடத்தப்படாமல் எவ்வாறு சித்தியடைந்தார்கள் என்பது குறித்து அதிகாரிகளிடம் வினவிய போதிலும் அதற்கு இதுவரை தெளிவான பதில் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் இதன் மூலம் ஏதோ ஒரு பரீட்சை முறைகேடு இடம்பெற்றுள்ளமை புலப்படுவதாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ மற்றும் நிதிப்பீடத்தினால் நடத்தப்பட்ட தொழில்முனைவோர் மற்றும் சிறு வணிக மேலாண்மை உயர் டிப்ளோமா பாடநெறியை பயின்ற மனுதாரர் சார்பில் சட்டத்தரணி தனோசா பெரேரா மூலம் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை வெண்ணெய் முட்டும் அளவுக்கு உயரக்கூடும் என பேங்க் ஆஃப் அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்த உடன்பாடு எட்டப்படாவிட்டால் இந்நிலைமை தீவிரமடையும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடிவுக்கு வராத சூழலிலும் உலகின் மிக முக்கியமான இந்த எண்ணெய் போக்குவரத்து பாதை போருக்கு முந்தைய நிலையை அடையாமல் இருக்கும் பின்னணியிலேயே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போருக்கு முன்னர் தினமும் 140 கப்பல்கள் வரை ஹோர்முஸ் நீரிணை வழியே பயணித்த நிலையில் தற்போது தினமும் 5 முதல் 10 கப்பல்கள் மட்டுமே பயணிப்பதாக பேங்க் ஆஃப் அமெரிக்காவின் சரக்கு மற்றும் வழித்தொண்டர்கள் ஆராய்ச்சி பிரிவு தலைவர் பிரான்சிஸ்கோ பிளான்ஸ் தெரிவித்துள்ளார். தற்போது சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வழியே கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படுவதால் உலகளாவிய எரிபொருள் சந்தையை ஸ்திரப்படுத்த தினமும் 80 முதல் 100 கப்பல்கள் வரை தேவைப்படும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது தேவையான அளவு கச்சா எண்ணெய் பயன்பாட்டில் உள்ள போதிலும் டீசல், பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயு சந்தைகளில் கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவித்த பிரான்சிஸ்கோ பிளான்ஸ் எரிசக்தி சந்தையின் முடிவுப் பொருட்களில் தற்போது தீவிரமான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் எச்சரித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல்காரர் என கூறப்படும் ஹெரகட்டா என்பவரின் மனைவியிடம் இருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் சிறையில் இருந்து பிணையில் வந்துள்ள சரித் அபேசிங்க முதன்முறையாக வலையொலி தளமொன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தனக்கும் ராஜபக்ச குடும்பத்துக்கும் குறிப்பாக நாமல் ராஜபக்சவுடன் இருந்த நெருங்கிய தொடர்பு மற்றும் அவரிடம் இணைந்து பணியாற்றியமை தொடர்பில் முதலாக பல திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்துள்ளார். 2005 தான் எனக்கு அரசியலில் முதல் நண்பர்கள் கிடைக்கிறார்கள். லண்டனில் நாமல் ராஜபக்ச அவர் 2005 இலங்கையிலிருந்து லண்டனுக்கு வருகிறார். அதற்கு பிறகு 2006 முதல் 2008 வரையான காலப்பகுதியை நான் அவர்களோடு தான் கழித்தேன். அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டு வரும்போது நான் திரைப்படம் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தேன். அந்த திரைப்படத்தின் பிரீமியர் காட்சி புகைப்படங்கள் வலையொலி தளத்தில் இருக்கின்றன. அந்த பிரீமியர் காட்சியில் நாமல் உட்பட்ட அன்றைய அரசியல்வாதிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் நான் இலங்கையின் கலாசார குழுவில் இருந்தேன். மஹிந்த ஜாப்பா அபிவர்த்தன என்னுடன் லண்டன் வந்தார். அந்த சமயத்தில் ரன்மிதன திரைப்பட கிராமம் தொடங்கப்பட்டிருந்தது. அதன் முதல் தலைவராக நான் இருந்தேன். ஆனால் 2-3 மாதங்களில் அவர்கள் என்னை அதிலிருந்து நீக்கினார்கள். இளம் வயதான எனக்கு குறித்த பதவி பொருத்தமில்லை என்ற வாதம் பலப்பட்டது. அப்போது மஹிந்த ராஜபக்ச என்னை அழைத்து, சரித், நீங்கள் குடும்பத்துக்கு தெரிந்த ஒருவர். நீங்கள் என்னோடு கோபித்துக் கொண்டால் என்னால் அரசியல் செய்ய முடியும். ஆனால் எனது பங்குதாரர்கள் கோபித்துக் கொண்டால் என்னால் இந்த நேரத்தில் அரசியல் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். நான் சரி என்று சொன்னேன். நாமல் ராஜபக்ச இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். எனக்கும் நாமலுக்கு இடையே மிக நெருக்கமான ஒரு நட்பு ரீதியான தொடர்பு மட்டுமே இருந்தது. எனக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருந்திருந்தால் அன்று அவர்களிடம் சொல்லியிருக்கலாம், மச்சான், எனக்கு அரசியல் செய்ய வேண்டும் என்று. 2010 நாமல் முதலில் தேர்தலில் போட்டியிடும் போது முழுநேர பிரசாரத்தில் ஈடுபட்டேன். பிரசாரத்தை முடித்துவிட்டே சென்றேன். நான் சமீபத்தில் தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்று சொன்னவுடனேயே நாமலிடமிருந்து வந்த முதல் அழைப்பு, அடே, தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று இவ்வளவு நாளாக என்னிடம் சொல்லவே இல்லையே என்பதுதான். நான் சொன்னேன், உண்மையிலேயே எனக்கு அப்படியொரு எண்ணம் அப்போது இருக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ள போதைப்பொருள் கடத்தல் குற்றங்களுக்கு மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துவது குறித்து
அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நாடே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை கூட்டத்திலேயே இது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் போதைப்பொருள் வர்த்தகத்தை கட்டுப்படுத்த கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியமும், போதைப்பொருள் கட்டுப்பாடு மற்றும் பிணை வழங்குவது தொடர்பான சட்டத்திருத்தங்களை விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் இங்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கு தாமதங்களை தவிர்க்க தடயவியல் அறிக்கைகள் வழங்கும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டு கடந்த ஜூலையில் மட்டும் 6414 அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சிறை கைதிகளின் சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்த கைப்பற்றப்படும் போதைப்பொருளின் அளவை வகைப்படுத்தி தரவுகளை வழங்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதேவேளை அண்மையில் 5 சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட அமைதியின்மையால் 20 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான சொத்து சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் சிறைகளில் பாதுகாப்பு கேமராக்களை நிறுவ நிதி ஒதுக்குமாறும் புனர்வாழ்வு சட்டத்திருத்தங்களை விரைவுபடுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாடசாலைகளில் போதைப்பொருள் பரவுவதை தடுக்க மிதுரு பாசல திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் பெற்றோர் தங்களது பிள்ளைகளுக்கான போதைப்பொருள் பரிசோதனை கருவிகளை மருந்தகங்களூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவராக செயல்பட்ட நிசங்க சேனாதிபதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று காலை அவர் அந்த ஆணைக்குழுவில் முன்னிலையாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிரிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காகவே அவர் இவ்வாறு வருகை தந்துள்ளார். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.